Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 20th April 2023. ஒவ்வொரு pre-market information கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய தகவலை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு குழப்பமான ஒரு நிலையில் தான் இருக்கிறது பார்க்குறோம். பெரிய ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை. முக்கியமான மூன்று குறியீட்டு எண்களில் டவ் ஜோன்ஸ் மட்டும் 0.23% அண்ட் S&P 0.01% அளவுக்கு இறங்கினால் கூட நாஸ்டாக் பெரிய மாற்றம் இல்லாமல் 0.03% ஏறுவதாக பார்த்தாலும் கூட அது மாற்றம் இல்லாமல் முடிந்ததாக பார்க்கிறோம். ஆக நேற்றைய சந்தை என்பது பெரிய மாற்றம் இல்லாமல் முடிந்ததாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு நேர் எதிராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிக்காய் மட்டும் ஓரளவுக்கு தற்போது ஏறி வியாபாரமாகி வருகிறது ஜப்பான் சந்தை. மற்றபடி ஹாங்காங்கோட ஹாங்சங், சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை எல்லாமே தற்போது சற்று இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. நம்முடைய சந்தையை பார்த்தீங்கன்னா நிப்டி அப்படின்றது சிங்கப்பூர்ல HX நிப்டி என்ற பெயரில் வியாபாரமாகிறது. இப்போதைக்கு மார்ஜினலி கேப் அப் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒரு 40-50 பாயிண்ட் அப்படி மேல துவங்கி வர மாதிரி இருந்தாலும் கூட அது ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல விடுறதுனால அங்கிருந்து கீழ்நோக்கி இறங்குவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாக இருப்பதாக பார்க்கிறோம். நிப்டினுடைய லெவல்ஸ் 17,440 சப்போர்ட்டா இருக்கு, மேல 17,850 ரெசிஸ்டன்ஸா இருக்க பார்க்கிறோம். இது ரெண்டுமே சரியான முக்கியமான எல்லைகளாக இன்னமும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. நிப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் அந்த 43,100 அந்த லெவல் மிக ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறை மேல ஏறும் போதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் கீழே வரது பார்க்கிறோம். ஆனாலும் பேங்க் நிப்டி கொஞ்சம் வலிமையா தான் இருக்குது. நிப்டியை ஒப்பிட்டு பார்க்க சப்போர்ட் 41,000 என்னவும் இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு பெரிய மாற்றம் இல்லை, 3.59 இருக்கிறது. டாலர் இண்டெக்ஸ் அந்த 102 அந்த விளிம்பிலேயே மேலே கீழே கொஞ்சம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரெண்ட் க்ரூட் மட்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட $2 விழுந்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ 84 $82 கிட்ட. இந்த மாதிரி கோல்டும் ஒரு $10 கிட்ட விழுந்திருக்கு. ஒரு அவுன்ஸ்ன்றது $1,991 அப்படின்ற விலையில இருக்கிறத பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அந்த 82.23 இருக்கு, 82.30 கீழே 81.70, இந்த 60 பைசா கேப்ல இப்போதைக்கு இருக்கு. ஸோ 2 நாள்ல பார்த்தீங்கன்னா சற்றே வலிமை குன்றி இருப்பதை நம்ம பார்க்குறோம். ரிசல்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு எஸ்எல் டெக் ரிசல்ட் வர இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முக்கியமான இண்டெக்ஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸ் மட்டும் நான் இங்க போட்டிருக்கேன். ஐசிஐசி பேங்க், பஜாஜ் ஆட்டோ, மாருதி எல்லாம் இந்த மாசம் வரக்கூடிய முக்கியமான காலாண்டு முடிவுகள். எஃப்ஐஎஸ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ சில தினங்களா செல்லர்ஸ் இருக்காங்க. நேற்று செல்லிங்கோட அளவு ரொம்ப குறைவா இருந்தது பார்த்தோம். ஆனாலும் டிஐஎஸும் செல்லரா இருந்தாங்க அப்படின்றதான் இதில் விந்தையான ஒரு விஷயம். ஆகவே நேற்றைய சந்தை அப்படின்றது டிஐஎஸ், எஃப்ஐஎஸ் ரெண்டு பேருமே செல்லரா இருந்த ஒரு சிச்சுவேஷனை பார்க்கணும். தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் எஸ்எஃப்எல் ப்ரோக்ராம் திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. லைவ் ப்ரோக்ராம்ல பிட்வீன் 9 and 11 மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க, அதை ஒட்டி நம்ம எப்படி ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதுக்கான நிகழ்ச்சி. பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அடிப்படையான ப்ரோக்ராம் 23 இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு முடியுது. இது உங்க நண்பர்களுக்கு நீங்க சொல்லலாம். மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ப்ரோக்ராம். இதுல டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு படிக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம். அதுவும் மண்டே அன்னைக்கு இரவு 8 to 9 மணிக்கு 4 வார பயிற்சி வரும். ஒவ்வொரு நாளும் காலையில 11 மணிக்கு நம்ம ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பண்றோம், லைவ் மார்க்கெட் ட்ரேடிங். பட் இன்னைக்கு டைம் எனக்கு வர முடியல. அதனால இன்னைக்கு ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி ட்ரேடிங் 11 o'clock இல்லை, நான் வரவில்லை அப்படின்ற தகவலா சொல்றேன். கேண்டில் ஃபார்மேஷன் பார்க்கும்போது தொடர்ந்து பேரிஷ் கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது, அது வீக்னஸை காட்டுறதா இருக்குது, இன்னும் கொஞ்சம் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரும். அதனால இப்போதைக்கு இறக்கம் அப்படின்றத ப்ரையாரிட்டியா பார்க்கணும். ஏற்றம் வரும்போதெல்லாம் செல்லிங் வரும். இது ஒரு ஸ்பின்னிங் டாப்பா இருந்தாலும் கூட இந்த இறக்கத்தை தற்போது தடுத்து நிறுத்தி இருக்கிறது. தற்காலிக ஏற்றங்கள் வரலாம். ஆனாலும் கூட திசை அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கீழ் நோக்கி இறங்குவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருப்பதாக பார்க்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.